Hi friends. Redmi Titan durability, drop resistance. இப்போ நம்ம பார்க்க போகிறது Redmi Note 15 Pro 5G ஓட ஸ்பெக்ஸ் தான். இதில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ப்ராசஸர்லேருந்து வருவோம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7400 அல்ட்ரா ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 நானோவில் ப்ராசஸ் பண்ணது. Mali G615 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹெவியான கேம் பிளே பண்ணிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு பண்ணிக்க முடியாது. நார்மல் கிராஃபிக்ஸ் வச்சு கண்டிப்பாக நம்மளால் கேம் பிளே பண்ணிக்க முடியும். மல்டி டாஸ்கிங்குமே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரிக்கு வருவோம். 6580 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட் டர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 22.5 வாட் ரிவர்ஸ் சார்ஜருமே கொடுத்துருக்காங்க. சிலிக்கன் கார்பனும் ஆட் பண்ணியிருக்காங்க. 2 நாளைக்கு பேட்டரி லைஃப் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெவி யூசேஜுக்கு வந்து 7-8 மணி நேரம் தான் வரும். ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 2 நாளைக்கு மேலேயே வரும். நெக்ஸ்ட் கேமராவுக்கு வருவோம். Series 200 master pixel camera. பேக்கில் வந்து 200 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரியா 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஷூட்டை பொறுத்த வரைக்கும் 4K 30 fps தான் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ 60 fps எடுத்துக்க முடியாது. 1080p வந்து 60 fps வீடியோ எடுத்துக்க முடியும். அப்படியே செல்ஃபிக்கு வந்தோம்னா 20 MP தான் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் 1080p தான் அதுலேயுமே வீடியோ எடுத்துக்க முடியும். 60-30 fps வீடியோ எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேக்கு வருவோம். இது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே தான். 6.83 inch சைஸ் கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் ஃபுல் ஹெச் ரிப்ளஸ் டிஸ்பிளே தான். ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 120 Hz யூஸ் பண்ணியிருக்காங்க. 3200 nits பீக் பிரைட்னஸ்மே கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் HDR10+ சப்போர்ட்டுமே இருக்குது. டால்பி விஷன் சப்போர்ட்டுமே இருக்குது. வெயிட்னு வந்தோம்னா 210 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 7.96 mm கொடுத்துருக்காங்க. வித்தை பொறுத்த வரைக்கும் 78.9 mm கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும். ஃபேஸ் அன்லாக்குமே இருக்குது. ஸோ நம்ம OS வந்தோம்னா ஹைப்பர் OS 2 ரன் ஆகிட்டு இருக்குது. Android 15 ரன் ஆகிட்டு இருக்குது. அஃபிஷியலாக வெப்சைட்டில் வந்து எத்தனை வருஷத்து அப்டேட் கொடுக்கணும்லாம் ஒன்றும் போடல. ஸோ IP ரேட்டிங்னு வந்தோம்னா IP66, 68, 69 and 69K கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம தண்ணியில் போடாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் 400% வந்து வேல்யூம் பூஸ்ட் பண்ணிக்க முடியுமா. ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேம்க்கு வருவோம். 2 வேரியன்ட் தான் இந்தியாவில் இருக்குது. 8128 8256 கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அதர் கண்ட்ரியில் வந்து 4 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 8256, 8512, 12256, 12512 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து 2 வேரியன்ட் தான். LPDDR 4Xல தான் பண்ணியிருக்காங்க. UFS 2.2ல பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ப்ரைஸுக்கு வந்தோம்னா 828 30,000க்கும் 8256 32,000க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 4 கலர் வேரியன்ட் வருது. பிளாக் ஒன்று, ப்ளூ ஒன்று, டைட்டானியம் கலர் ஒன்று, மிஸ்ட் பர்பிள்னு 4 கலர் வேரியன்ட் வருது. கனெக்டிவிட்டின்னு வந்தோம்னா Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.4 கொடுத்துருக்காங்க. Type-C தான். NFC சப்போர்ட்டுமே இருக்குது. ஹைப்ரிட் சிம் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ நமக்கு வந்து இந்தியாவில் வந்து 2 வேரியன்ட் தான். பாக்ஸில் நமக்கு என்னென்ன வரும்னா மொபைல் சார்ஜர் அண்ட் கேபிள், வாரண்டி கார்டு, குயிக் கைடு, சிம் டூல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆஃப்லைன் சொல்ல செக் பண்ணிட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.